சரிங்கிறது சரியாக இருக்கிறது சரின்னு தானே சொல்ல முடியும். மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறத எப்படி அது குறை சொல்லணுமா? 27ஆம் தேதி பிறந்த நாள், அதோட விடணும்ல. இவ்வளோ வெள்ளச்சேதம் அவங்களுக்கு திருவண்ணாமலை, கடலூர், திண்டிவனம், கள்ளக்குறிச்சி எல்லாம் பாதிக்கப்பட்டு பெரும் வெள்ளச்சேதத்தில் மக்கள் இருக்கும்போது நேற்று வரைக்கும் பிறந்தநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க, அதை பேச மாட்டீங்க. அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறாரு, அதை பாராட்டணும்ல. எல்லாத்தையும் திட்டிக்கிட்டே இருக்கிறது, குறை சொல்லிட்டு இருக்கு. நாங்கள் மனநோயாளிகளா? அப்படி ஒன்றும் இல்லை. சரியானது சரி, தவறுனா தவறு. டெல்லியில் நேற்று நடந்த ஐபிஎஸ் மாநாட்டில் வருண் ஐபிஎஸ் இதை சொல்லியிருக்காரு. நாம் தமிழர் இயக்கம் ஒரு பிரிவினைவாத இயக்கம், அதை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் மத்தியில் சொல்லியிருக்காரு. இது எப்படி பாருங்க? அவர் ரொம்ப நாளாக கண்காணிச்சுட்டு தானே இருக்காரு. இது புதுசாக கண்காணிக்கிறாங்களா எங்களை? அது ஒரு உள்துறை அமைச்சர் நடத்தப்பட்ட அந்த நிகழ்வுல முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அவர் இங்கே தனிப்பட்ட முறையில் பார்க்கறது, அந்த கருத்து மோதல் எல்லா அதிகாரிகள் மத்தியில் ஒரு கருத்தாக்கத்தை கொண்டு போகும்போது அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்திய அரசியல் அமைப்பு அதன்படி நாங்கள் பதிவு செஞ்சு தேர்தல் ஆணையத்தில் 13 ஆண்டுகளாக இந்த அரசியல் இயக்கத்தை நடத்துகிறோம். ஒரு மக்கள் இயக்கம், மக்களோடு சந்தித்து தேர்தலில் நின்று அவங்களே சின்னம் கொடுத்துருக்காங்க, நின்றுருக்கோம். 36 லட்சம் வாக்கை வாங்கி 3வது பெரிய கட்சியாக தனிச்சு நின்னே அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் திடீர்னு இதை பிரிவினைவாத இயக்கம் அதை நீங்கள் கண்காணிக்கணும் அப்படின்னா, இவர் தான் நாட்டை ஆள்றாரா? ஏற்கனவே என்னை ரைடு விட்டு போனால் பார்த்தாங்கல்ல, அவங்களுக்கு தெரியாதானே அங்கே பிரிவினைவாத இயக்கமா இல்லையான்னு? எதை வச்சு பிரிவினைங்கிறாரு? ஒரு அடிப்படை தகுதியே எல்லாமே நீ எல்லாம் இப்படி ஐபிஎஸ் என்ன? எதை வச்சு பிரிவினைங்கிற? தமிழ் சாவனிஸ்ட்டுங்கிற. தமிழன் நான் தமிழன்னு சொல்றது உனக்கு சாவனிசம்னா எதுக்கடா இவ்வளவு மொழிவழி மாநிலங்கள் பிரிச்சாங்க? எதுக்கு பிரிச்ச? தெலுங்குக்கு ஒரு மாநிலம், கேரளாவுக்கு மலையாளிக்கு ஒரு மாநிலம், பீகாரிக்கு ஒரு மாநிலம், குஜராத்திக்கு ஒரு மாநிலம், எதுக்கு பிரிச்சாங்க? இது ஏன் நாடு, என் மொழி தமிழ், நான் தமிழ்னு பேசுறது தமிழ் சாவனிசம்னா இந்தி படிங்கிறது இந்தி சாவனிசம் இல்லையா? சமஸ்கிருதம் படிங்கிறது சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா? அதை பேச ஒரு தடவை பேசு. நாங்க தமிழர்கள் தமிழர்னு பேசுறதுல உனக்கு சாவனிசம் எப்படி வருது? எப்படி வருது? அப்ப பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம், உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ், அது எங்க நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு, அது தமிழ் சாவனிசம் தானே? இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்ங்கிறாரு, அது தமிழ் சாவனிசம் தானே? முதல்ல உன் தாய்மொழி எது? உன் தாய்மொழி எது? நீ முதல்ல நீ சொல்லு. நீ உண்மையிலே தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கு பிறந்திருந்தா தமிழ் சாவனிசம்ங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பியா? நீ என்னது? உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி புள்ள குடும்பம், எங்களுக்கெல்லாம் இல்லை. என் குடும்பத்தைன்னு ஏன்னா நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்கள் குடும்பத்தை, என் மனைவியை, எங்கள் குடும்பத்தை, என் தாய் தந்தையரை, எங்கள் கட்சியில் இருக்க பிள்ளைகளெல்லாம், என் தங்கச்சியில் இவ்வளவு இழிவாக பேசுறதுக்கு வழக்கெடுப்பியா? வழக்கெடுப்பியா? சரி, இந்த அதிகாரம் இந்த காய் சட்டில் எத்தனை வருஷம் இருப்ப? எத்தனை வருஷம் இருந்துருவேன்? நீ எத்தனை வருஷம் இருப்ப? ஒரு 50 வருஷம், இன்னும் ஒரு 40 வருஷம் இருப்பியா? இன்னும் ஒரு 30 வருஷம் இருப்பியா? அதுக்கப்புறம் இறங்கித்தானே தம்பி ஆகணும் கீழே. ஆனால் நான் இங்கே தான் இருப்போம். பார்த்து பேசணும், பார்த்து இது பண்ணணும். இவ்வளோ பேர் சரி, பிரதமர், உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச விருதில் எல்லாரும் பேசுனது வராமல் நீ பேசுறது மட்டும் வெளியில் வருது எப்படி? அந்த காணொலி மட்டும் எல்லா ஊடகத்துக்கு வருது எப்படி? நீ தான் ரகசியம் பாராட்டுறிய? நீ உறுதி பிரமாணம் எடுக்கும்போது இப்படி தான் எடுத்தியா? இதுதான் உன் வேலையா? என் கட்சியை குறை சொல்றதுக்கு தான் நீ ஐபிஎஸ் ஆகி வந்திருக்கிய இங்கே? சரி, மோதுறதுன்னு ஆயிடுச்சு, மோதுவோம் வா. ஏன்னா நீ என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணிடுவ? நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு. ஆற்றால் நீ ஒரு ஐபிஎஸ். பெஞ்சல் புயலுக்கு முதல்வர் 2000 கோடி கேட்டிருக்காங்க. மத்திய அரசு இது வரைக்கும் அந்த அதிகாரிகள் மட்டும் அனுப்புறாங்க. எப்படி பார்த்துருக்கோம்? நிதி உதவி, நிதி நிவாரணம், இது ஒன்றும் புதுசு இல்லையே. எந்த புயல் பாதிப்புக்கு எங்களை பார்த்து கருணையோடு பார்த்து உரிய நிதியை ஒதுக்கி இருக்கு மட்டும். தானே புயல் இல்லை ஓகி புயல் சொல்லுங்க. 200 பேர் 100 பேருக்கு மேற்பட்டவர் நாங்கள் செத்தோம். நான் இது கன்னியாகுமரியில் தத்தளிச்சு நிற்கும் போது நீங்கள் கப்பற்படையை அனுப்பி எங்களை காப்பாற்ற முயற்சிக்கலை. செத்து விழுந்த உடலை எடுத்து மரியாதையை அடக்கம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி என் மக்கள் கேட்கும்போது நீங்கள் உதவலை. தானே புயலில் நீங்கள் வந்தீங்களா? ஓகி புயலுக்கு உதவுனீங்களா? அதுக்குரிய இடர் நீக்க நிதியை கொடுத்தீங்களா? இப்போ இது கொடுத்துட போறீங்க.
இது தமிழ்நாடு அரசு தான் முடிவெடுக்கணும். நீங்கள் அவங்ககிட்ட நயந்து தர முடியாது வரின்னு சொல்ல முடியுமா? முடியாது. எனக்கு போக தான் மிச்சம். உனக்கு மத்திய அரசுக்கு நிதி ஏது? நிதி ஏது சொல். மத்திய அரசுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு நிதி ஏது? நாங்கள் கொடுக்குறது தானே. மாநிலங்களின் நிதி தானே உங்கள் நிதி. வேற உங்களுக்கு ஏதாவது காசு இருக்கா? வருவாய் பெருக்கத்துக்கு எதுவும் தொழில் வச்சிருக்கீங்களா? ஒன்றும் கிடையாது. நீங்கள் கட்டுற வரி, நான் கட்டுற வரி, இவர் கட்டுற வரி. நீங்கள் நீட்டி இருக்கிற இந்த ஒளி வாங்கிக்கு ஒரு வரி இருக்குது, நான் போட்டிருக்க இந்த சட்டைக்கு ஒரு வரி இருக்குது. இந்த வரியை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு பேரிடர் காலங்களில் கூட எங்களுக்கு உதவலைன்னா அந்த பணம் எதுக்கு? ஆனால் எங்களுக்கு நாட்டுப்பற்று இருந்துடணும், தேசப்பற்று இருந்துடணும். இந்த கேள்வியை நாங்கள் கேட்டோன்னு வச்சுங்க, தேச துரோகி ஆயிடுவேன், ஆன்டி இண்டியன், அப்பத்தா இண்டியன்லாம் ஆயிடுவேன். ஆனால் நான் கேள்வியே கேட்கக்கூடாது. எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு நான் பேசுறது, அன்னைக்கே எங்க தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க சொல்றார், நீ ஊமையா இருக்கிற வரை உன்னை தேசியவாதி ஜனநாயகவாதின்னு சொல்லுவான், நீ உரிமைன்னு பேசிட்டா உன்னை தேச துரோகின்றான்றாங்கிற. அதானே இப்போ நடக்குது. இது என் உரிமையா இல்லையா? நான் வரி கட்டினேன், நீ வச்சிருந்த. பேரிடர் காலங்களில் எனக்கு பீகாரில் வெள்ளம் ஏற்பட்ட போது, குஜராத்தில் பேரிடர் ஏற்பட்ட போது இப்படி தான் பண்ணீங்களா? உடனே நிதி ஒதுக்கணும்ல, ஒதுக்குனீங்கல்ல. அப்போ அதுக்கு இவங்க தான் தினம் போய் சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்கல்ல. இத்தனை பேர் போனாங்க, ஐயா நேரு போயிருக்கிறாரு, எல்லாரும் போனாங்க, ராஜ்நாத் சிங் சந்திச்சிருக்காங்க, பல அமைச்சர் பெருமக்கள், ஐயா தென்னரசு போயிருக்காங்க, எல்லாரும் போயிருக்காங்க, நிதி அமைச்சரெல்லாம் பார்த்துருக்காங்க, அம்மையார் கனிமொழி எல்லாம் சந்திச்சிருக்காங்க. என்ன பேசுனாங்க சொல்லுங்க, என்ன பேசுனாங்க? கொடுமை. நாடகம் தெரியுதுல்ல, நாடகம். இதை கொண்டு வர சொன்னது யார்? தம்பி அண்ணாமலை கூட சொல்றாரு, கேட்டதே இவங்க தான். 2 ஏக்கர் தான் நாங்கள் பல்லுயிர் பெருக்கத்துக்கு அந்த இடத்துக்கு எடுத்திருக்கோம், மீதியில் நீங்கள் வந்து எடுங்கன்னு கூப்பிட்டதே இவங்க தான். அவங்க தான் சொல்கிறாங்களே, மத்திய அமைச்சரவையிலிருந்து, அமைச்சரகத்திலிருந்து சொல்கிறாங்களே, அவங்க எந்த எதிர்ப்புமே, நாங்கள் கருத்து கேட்கும்போது எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலையே அப்படின்னு. மாறி மாறி அது அதிமுக ஆட்சியில் வந்துடுச்சு, அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க எடுக்க சொல்லி, இப்போ நாங்கள் தடுப்போங்கிறீங்க. ஆனால் அது பார்த்தா இவங்க தான் வந்து எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நானும் அதான் சொல்கிறேன், எடுங்க பார்ப்போம். நீ எடுத்துருங்க, நீ டங்ஸ்டன் சுரங்கத்தை நீ தொட்டு எடுத்துரு பார்ப்போம். எனக்கு இந்த தேர்தல் நிற்கிறது ஜெயிக்கிறது அதெல்லாம் 4ஆம் பட்சம். எனக்கு என் மண்ணும் மக்களும் தான். இந்த மண்ணில் இந்த மண்ணின் வளமும் நிலமும் ஒரு பிடி போயிடக்கூடாது தான் என் பாட்டன் தூக்கில் தொங்கினான். தீரன் சின்னமலையிலேருந்து மருதுபாண்டியிலிருந்து எங்கள் பாட்டை இங்கே போராடி செத்ததெல்லாம் அதுக்குத்தான், செக்கு எடுத்ததெல்லாம் அதுக்குத்தான். நீ அப்படியே வந்துக்கிட்டு மீத்தேன் எடுக்கிறது, ஈத்தேன் எடுக்கிறது, நிலக்கரி எடுக்கிறது, எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, நரிமணத்தில் வந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு போகிறது, இங்கே வந்து டங்ஷன் வந்து எடுத்து சுரங்கத்தை வெட்டி எடுத்துகிட்டு போகிறது. இந்தியாவில் என் நிலத்தில் தான் டங்ஷன் இருக்குது, இங்கே தான் மீத்தேன் இருக்குது, வேறு இடத்துல இல்லை. காவிரி படுகையில் இருக்குல்ல, கங்கை படுகையிலும் இருக்குல்ல, எடு அங்கே. இந்தியாவில் வேறு எங்கேயும் மலை இல்லை, என்கிட்ட தான் மலை இருக்குது, அங்கே தான் நீட்டு ஆய்வு செய்வேன். வேற எங்கேயும் நீட்டு ஆய்வு எடுக்க பண்ண முடியாது. ஏன்னா அப்பன் இல்லாத வீடு மாதிரி தலைவன் இல்லாத நாடாக இது தட்டுக்கிட்டு இருக்குது. அது கேட்க நாதி கிடையாது. நீ எடுத்துறேன், நீ நான் பார்ப்பேன். நீங்கள் வந்து நான் போராட போகிறேன், 13ஆம் தேதி போய் போராடுறேன், நீ எடுத்துரு பார்ப்போம். வலிமையான அதிகாரம் கொண்டவங்க தானே, வந்து எடுத்துருங்க. இதெல்லாம் சும்மா தேவையில்லாது வளத்தை சுரண்டி கொழுக்கிறது. அது நேரடியாக வேதாந்தா வந்து அனில் அகர்வால் கொண்டு வந்தால் தெரிஞ்சிருந்துட்டு வேற பேரில் இறக்குறது. எப்படி எடுக்க போகிற முதலாளி யாரு? மண்ணின் வளம் மக்களுக்கானது. அது எப்படி தனிப்பெற முதலாளி கொடுப்ப? எப்படி கொடுப்ப? ஏற்கனவே அங்கே இருந்த கிரானைட் கற்களை, தங்கத்தை விட விலை மதிப்பு உள்ள கற்களை எல்லாம் வெட்டி எடுத்து கொதறி போட்டு வச்சிருக்க. வெறி நாய் சேல துணியை கட்டிச்சு கொதரும்ல, அப்படி கொதறி போட்டிருக்கேன் என் நிலத்தை. வாங்கல ஒரு தடவை என்னோட வாகனத்தில் பயணம் பண்ணுங்கள், 2 கரையில எப்படி குவிச்சு வச்சிருக்காங்க என் மலையை. தாயின் மாற அறுத்து விற்கிறவனை உலகத்தில் நீங்க பார்த்துருக்கீங்களா? தாயின் மாற அறுத்து விற்கிறவனை இங்கதான். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அங்கே இப்படி இருக்குது? கல்குவாரி நாங்கள்லாம் கிரஷர் வச்சுருக்கோம், நாங்கள்லாம் இது கல்குவாரி டெண்டர் எடுத்திருக்கோம். அப்படி குவாரி அதிபர்கள் எந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க? குவாரி அதிபர்கள் இங்கே தான். எந்த மாநில முதலமைச்சர்களுக்கு சாராய ஆலை இருக்குது? இங்கே தான். சந்திரபாபு நாயுடு சாராய ஆலை வச்சிருக்காரு, இல்லை பினராயி விஜயன் வச்சிருக்காரு, இல்லை அம்மா மம்தா பானர்ஜி வச்சிருக்காங்களா? இல்லை சொல்லுங்க, யார் வச்சிருக்கா? இங்கே தான் இருக்கு. ஒரு பக்கம் மிடாஸ் இருக்கு, இங்கே சொல்ல முடியாத ஆலைகளுக்கு சாராய ஆலை இருக்குது.
தென் மாநிலங்கள் எல்லா மாநிலங்களையும் கல் இருக்குது, இங்கே மட்டும் ஏன் இல்லை? கல், மது, பீர், பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின் எல்லாம் தீர்த்தம், கோயிலில் கொடுக்குறாங்களே புனித நீர். அது கேட்டா முதல்வர் வந்து மது இல்லாத, போதை இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கணும், உங்களை தகப்பன் போல கேட்குறேன், போதையை பயன்படுத்தாதீங்கன்னு. விற்கிறாள் யாரு? விற்கிறாள் யாரு? இது ஒரு நாடு, இது ஒரு ஆட்சி, இதுக்கு ஒரு வேற ஏதாவது இருக்கா கேள்வி? நான் மன்னர் மன்னனை கடுமையாக சாடுறேன். உன் தகுதிக்கு அது இந்த விருது ஒரு தரமா? உனக்கு எதுக்கு இந்த விருதுனால நீ என்ன பெருமையடைய போற? உனக்கு பாராட்டுற காலம் வருது, உன் அறிவுக்கு அது தகுதியே கிடையாது. இதெல்லாம் வந்து நீங்க கொடுப்பீங்க, நீங்க கொடுத்துக்கிட்டு உடனே திரும்ப பெறுவீங்கன்னா என்ன செஞ்சுட்டார் அவர்? எதுக்காக நீங்க இது பண்றீங்க? இதுதான் உங்க ஜனநாயகமா? இதான் உங்க மாண்பா? பாரபட்சமா உங்க கட்சி சார்ந்து உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டா அது நல்லவர், இல்லைன்னா இல்லை. என்ன கேட்டா அந்த பாராட்டு வந்து மன்னர் மன்னன் அறிவுக்கோ தகுதிக்கோ அது தகுதி வாய்ந்தது இல்லை. மன்னர் மன்னனுக்கு அது அவசியம் இல்லை, அவசியம் இல்லது. வேற இறைச்சி கொடுப்பாங்க, மாட்டு இறைச்சி தடை பண்ணிட்டு வீட்டுக்கு 2 கிலோ ஆட்டு இறைச்சி கொடுப்பாங்க. முதல்ல இந்த பைத்தியக்காரங்கிட்ட கேட்குறேன், நீ யாரு முதல்ல சொல்லு. என் உணவை உறுதி செய், பிறகு நான் என்ன சாப்பிடலாம்னு முடிவு செய். அடிப்படை அறிவு வேணாமா? நாட்டின் குடிகளுக்கு உணவை உறுதி செய்ய முடியல உன்னால. 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாம தூங்க போறாங்க. அதுக்கு பதில் இருக்கா? என் நாட்டின் பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போக மாட்டார்கள் என்று உறுதியை உங்களால் தர முடியுமா? தர முடியுமா சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் சாமி கோயில் சாமி கோயில்னு பேசுற நீங்க அந்த கோயிலுக்கு முன்பு உங்க சாமிக்கு முன்னாடி இந்த சத்தியம் செய்ய முடியுமா என்கிட்ட? அப்ப நீ எதுக்கு? நான் என்ன கறியும் திம்பேன், பன்னி கறி திம்பேன், பாம்பு கறி திம்பேன், மாட்டு கறி திம்பேன், ஆட்டு கறி திம்பேன், பூனை கறி திம்பேன், எதையும் திம்பேன். என் பசி உனக்கு என்ன தேவைப்படுது? நாகாலாந்தில் நாய்க்கறி திங்கிறான், போய் கேள. உணவு என்பது என் உரிமை, உடை என்பது, மொழி என்பது, வழிபாடு என்பதெல்லாம் என் உரிமை. அதுக்கு தான் நான் போராடி சுதந்திரம் பெற்றிருக்கேன். நீ அதை திங்காத, இதை திங்காத, வேற நீ வெள்ளை புண்டு திங்க மாட்ட, நீ வெங்காயம் திங்க மாட்ட. நான் அதை கேட்கறேன்னா வெங்காய விலை ஏன் ஏறிடுச்சுன்னா நிதியமைச்சர் சொல்றாங்க நான் வெங்காயம் திங்கிறது இல்லை, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. மாட்டுக்கறி கூட தான் நீங்க திங்கிறது இல்லை, அதை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? மாடு புனிதம் தானே, நான் திங்க கூடாது நானே. நீ சரியான ஆண் மக்களா இருந்தா நீங்க என்னோட வாதிடுங்க. எதற்காக நீ மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற? உலகத்திலே அதிகமா மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியா. 24 லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 சொன்னது நானா, நாட்டின் பிரதமரா? ஊரானுக்கு ஊட்டி விடுதா, உள்ள வந்து என்ன கொண்டு புரிவில? இதான் உங்க தர்மமா? இது கர்மமா? அது என்ன கொடுமை இது? எதுக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ற? நீ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ மாட்டுக்கறியை விற்கிற நாடுகள், ஏற்றுமதி செய்யற நாடுகள் என்ன நாடு? அது அவ்வளவு இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடு. அந்த ஏற்றுமதி செஞ்சா கிறிஸ்தவ இஸ்லாமியம் கொடுக்கிற காசு நிக்குது, கறி நாங்குதுன்னா உனக்கு கசக்குதா? சொந்த நாட்டு மக்களின் உணவை உறுதி செய்ய நீ முதல்ல. எவ்வளவு நாளைக்கு இந்த வேலையை செய்வீங்க? இது ஒரு கேடுகட்ட கேவலம். இதெல்லாம் ஒரு அரசியல். மாட்டு மேல அக்கறை காட்டுற நீங்க ஏன் ஏற்றுமதி செய்யறீங்க? Subscribe, like, comment, and share.